بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் 2வது அத்தியாயம், அதில் 43வது வசனம், வ அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத வர்கஉ மஅர் ராக்கிஈன். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் என்னும் கட்டாய தர்மத்தை நிறைவேற்றுங்கள், தொழுகையில் குனிபவர்களுடன் சேர்ந்து குனிவீர்களாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே தொழுகையையும் ஜகாத்தையும் குறிப்பிடுகிறான். இஸ்லாம் விதியாக்கியுள்ள தொழுகை மற்றும் ஜகாத் ஆகிய கடமைகளை நிறைவேற்றுமாறு யூதர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக கட்டளையிடுகின்றான். இந்த 2 கடமைகளும் யூதர்களின் வேதத்தில் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் அவற்றை சீராக அவர்கள் நிறைவேற்றவில்லை. அத்துடன் செயல்முறைகளிலும் வித்தியாசம் இருந்தது. அதனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி காட்டிய முறைப்படி தொழுகை மற்றும் ஜகாத்தை நிறைவேற்றி வருமாறு இறைவன் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அவர்கள் வேதத்தையே மாற்றி அமைத்தவர்கள். அஹ்லு கிதாப் என்று சொல்லக்கூடிய யூதர்கள், கிறித்தவர்கள் தொழுகையை நிலைநாட்டாமல் இருந்தார்கள். அவர்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. அந்த விஷயம் தௌராத் என்ற அந்த வேதத்திலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். பொதுவாகவே தொழுகை மற்றும் ஜகாத்தை குறிப்பிடும் இடங்களில் எல்லா இடங்களிலுமே அகீமுஸ் ஸலாத்த என்றும் வ ஆத்துஸ் ஸகாத்த என்றும் 2 வார்த்தைகள் கொண்டு அல் குர்ஆன் ஷரீஃப் கூறுகிறது. இதனை சல்லு தொழுங்கள் என்றும் வ ஸக்கு ஜகாத்து கொடுங்கள் என்றும் ஒவ்வொரு வார்த்தையாலும் கூறியிருக்கலாம். அப்படி இருக்க இந்த 2 வார்த்தைகளால் குறிப்பிடப்படுவதற்கு காரணம், அதாவது அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த என்று குறிப்பிடுவதற்கு காரணம், இஸ்லாத்தில் தொழுகை மற்றும் ஜகாத்துக்கு வரையறுக்கப்பட்ட செய்முறைகள் உண்டு. அந்த முறைகளை பேணி ஒழுங்காக நிறைவேற்றினால்தான் அவை இறைவனிடம் ஒப்புக்கொள்ளப்படும். அதை விடுத்து அவரவர் விரும்புகின்ற முறைகளில் இக்கட்டளைகளை, இந்த கடமைகளை நிறைவேற்றுதல் கூடாது என்பதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எல்லா இடத்திலும் அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த என்ற அந்த வார்த்தைகளை இடம்பெற செய்திருக்கிறான். தொழக்கூடியவர்களுடன் சேர்ந்து ஜமாத்தாக நீங்களும் தொழுங்கள் என்பது இஸ்லாத்தின் கட்டாய கடமையாகும். அதுதான் இந்த வசனத்தின் கருத்தும் ஆகும். தனியாக தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது 27 மடங்கு சிறப்புள்ளதாகும் என்று அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு முக்கியமான அமல். அந்த அமலை ஜமாத்தோடு தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளை என்பதை இங்கே நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதனாலேயே ஜமாத்துடன் தொழுவது வாஜிபு என்று சிலரும், சில சமயத்தில் சுன்னத்து முஅக்கதா என்றும் தெரிவிக்கிறார்கள். ஜமாத்தோடு தொழுவது கட்டாய கடமை. தொழுவை என்பது ஃபர்லு, கட்டாய கடமை. ஆனால் அதை ஜமாத்தோடு தொழுவது வாஜிபாக இருக்கிறது என்பதை எல்லோரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஜமாத் அல்லாமல் சொல்லக்கூடிய தொழுகைக்கு தொழுகை என்று சொல்ல முடியாது. சுபு தொழுகை இருக்கிறது, ஃபஜ்ர் தொழுகை, லுஹர் தொழுகை, அஸ்ர் தொழுகை. ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகைக்குத்தான் அஸ்ர் தொழுகை என்று சொல்லப்படும். ஜமாத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய தொழுகைக்குத்தான் மக்ரிப் என்று சொல்லப்படும். நேரம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இது ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது வாஜிப். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இங்கே நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை, நிர்பந்தம், அது வேறு விஷயம். ஆனால்
ஜமாத்தோடு தான் தொழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு கட்டளை எடுக்கிறான். எனவே மார்க்கம் அனுமதித்துள்ள தகுந்த காரணமின்றி ஜமாத்தை, அதாவது பலருடன் சேர்ந்து கூட்டாக தொழுவதை கைவிடுவது மிகப்பெரிய குற்றமாகும். எவரும் தனக்கென தனி சலுகையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் இடத்திலேயே, அதாவது அவராகவே ஒரு நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் இடத்திலேயே தொழுது கொள்ளலாம் என்பது இது சட்ட விரோத செயல். அதாவது அல்லாஹ் ஒன்றை சட்டமாக்கி இருக்கிறான், அதற்கு மாற்றமாக நாம ஒரு அமலை செய்யலாமா என்றால் நிச்சயமாக செய்யக்கூடாது என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தொழுகை என்பதை சொல்லுவதற்கு, அதாவது தொழுகையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ருக்கு, குனிதல் என்பதை இறைவன் குறிப்பிட்டிருக்கிறான். வர்கஉ மஅர் ராக்கிஈன் என்பதாக அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டிருக்கிறான். அப்போ ஒரு பணியை குறிக்க அதன் ஒரு அம்சத்தை மட்டும் குறிப்பிடுவது வழக்கத்தில் உள்ள ஒன்றுதான். கல்வி கற்ற ஒருவரை பார்த்து இவர் படித்தவர் என்கிறோம். படிப்பு என்பது கல்வியின் ஒரு அங்கமே. அத்துடன் எழுதுதல், கேட்டல், பயிற்சி பெறுவதல் ஆகியவை கல்வியின் ஒரு கூறுகளே ஆகும். இதே போல தொழுகையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ருக்குவை குறிப்பிட்டாலும் முழு தொழுகையை தான் இங்கே நோக்கமாகும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தொழுகையில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ருக்குவை இங்கே குறிப்பிட்டதற்கு சிறப்பான காரணமும் உண்டு. யூதர்களின் தொழுகை முறையில் ருக்கு கிடையாது. இந்த வசனத்தில் நேரடியாக யூதர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுவதால் அவர்களது வழக்கில் இல்லாததும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதுமான ருக்குவையும் சேர்த்து தொழுங்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை இங்கே உபயோகப்படுத்தி இருக்கிறான். எனவே தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அகீமு ஸலாத் வஆத்து ஸகாத் வர்கஉ மஅர் ராக்கிஈன் என்பதை சொல்லுகின்ற பொழுது ஜமாத்தோடு தொழ வேண்டும். அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி காட்டிய முறைப்படி தொழுகையும் ஜகாத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கட்டளையிடுகிறான். அடுத்த வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது அதஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தஅகுலூன் என்பதாக அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். தொடர்ந்து படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி